SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சயித் பிரச்சாரத்தில் மருத்துவர் அர்ச்சுனா. நாட்டில் பரவும் நோய்கள் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் மதுபோதையில் அட்டகாசம் செய்த போலீஸ். காணாமல் ஆக்கப்பட்டோரின் குழந்தைகளின் சித்திர கண்காட்சி. யாழில் பயங்கரம், மனைவிக்கு தீ மூட்டிய கணவன் தலைமறைவு. கையடக்க தொலைபேசி பாவனை குறித்து எச்சரிக்கை விடுவித்துள்ள பிரித்தானியா. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் 21 இடம்பெற உள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 36 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளார்கள். இந்நிலையில் வேட்பாளர்கள் தற்போது மக்களை ஈர்க்கும் வகையில் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசாவின் திருகோணமலை கந்தலாய் பிரச்சார கூட்டத்தில் மருத்துவர் அர்ச்சுனா கலந்து கொண்டுள்ளார். அதேவேளை முன்னதாக சயித் கட்சியின் பிரச்சாரத்துக்கு பொறுப்பான பெண்ணிடம் மருத்துவர் அர்ச்சுனா பேசிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்தோடு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சயித்துக்கு மருத்துவர் அர்ச்சுனா ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் தற்போது அதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் மருத்துவர் அர்ச்சுனா சயித்தின் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டுள்ளார். இந்த வருடத்தில் முதல் 6 மாதங்களில் இலங்கையில் சுமார் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இரத்தினபுரி, காலி, கேகாலை, மாத்தறை, களுத்துறை, மொனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இந்த நாட்களில் தசைவலி, தலைவலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் குறிகட்டுவானில் கடமை நேரத்தில் மது போதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் பொதுமகன் ஒருவரை தாக்கியதாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஊராகத்துறை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மது போதையில் குறிகட்டுவான் பகுதியில் கடமையில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது வீதியில் சென்ற பொதுமகன் ஒருவரிடம் லஞ்சம் பெற முயன்றதோடு அவர் மீது தாக்குதலும் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை ஊராகத்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலை படுத்தியிருந்தார்கள். இதற்கமைய அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதுடன் அவரின் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் குழந்தைகளால் வரையப்பட்ட சித்திர கண்காட்சி நீதிக்கான நடைப்பயணம் எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சியில் நடைபெற்றுள்ளது. குறித்த கண்காட்சி மத்திய பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் உள்ள போரின் போது காணாமல் போன மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள், யுவதிகளும் இன்று நடத்தப்பட்ட சித்திர கண்காட்சியில் போர் குறித்து அவர்கள் மனதில் பதிந்த விடயங்களை ஓவியங்களாக வரைந்து காட்சிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெண்ணொருவர் தீயிட்டு எரியூட்டப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருமணம் செய்து 10 வருடங்கள் கடந்த நிலையில் குடும்பத்தில் பிரச்சினை இடம்பெற்று வருவதாக அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கணவன் மதுபோதையில் வீட்டுக்கு வந்த நிலையில் மனைவியுடன் தகராற்றில் ஈடுபட்ட பின்னர் அறையொன்றுக்குள் பூட்டி வைத்து தீயினை மூட்டியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தாயான பாலகிருஷ்ணா கிருத்திகா என்ற 28 வயதான பெண் எரிகாயங்களுக்கு உள்ளான. காயமடைந்த பெண் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கணவன் தப்பிச் சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கையடக்க தொலைபேசியினை கொடுக்க வேண்டாம் என தொடர்பாடல் ஒழுங்குமுறை ஆணையம் பெற்றோருக்கு எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இதன்படி 5 முதல் 7 வயது வரையிலான பிரித்தானியா குழந்தைகளின் 4 1 பங்கினர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சயித் பிரச்சாரத்தில் மருத்துவர் அர்ச்சுனா. நாட்டில் பரவும் நோய்கள் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் மதுபோதையில் அட்டகாசம் செய்த போலீஸ். காணாமல் ஆக்கப்பட்டோரின் குழந்தைகளின் சித்திர கண்காட்சி. யாழில் பயங்கரம், மனைவிக்கு தீ மூட்டிய கணவன் தலைமறைவு. கையடக்க தொலைபேசி பாவனை குறித்து எச்சரிக்கை விடுவித்துள்ள பிரித்தானியா.